வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு வாங்கி சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. புளியை கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கு, மஞ்சத்தூள். வாங்க தாளிக்கலாம். தக்காளி வாங்கி வச்சுருக்காங்க பாருங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சோம்பு, கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயில் பொரிஞ்சிடும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த இடி இடிக்குது. மழை பெஞ்சிகிட்ருக்கு திருச்சியில். தக்காளியை போட்டுக்குவோம். கருவேப்பிலை, மல்லி, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடை போக. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்குவோம் பச்சை வாடை போக. உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். நல்லா எடுத்து ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வேணுங்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதிக்கும் போதே கருவாட்டை நல்லா கழுவி வச்சுக்கலாம். போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. 100 நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு கொட்டி வச்சுருக்கேன். வாங்க கருவாட்டை கழுவிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஊறி எப்படி இருக்கு. நல்லா கழுவணும். பாருங்கள் 5-6 தடவை கழுவிட்டேன். இன்னும் போயிட்டே இருக்குது பாருங்கள். அழுக்காக வருது. நல்லா கருவாடு கழுவுனா தான் அந்த வாடை இல்லாமல். குழம்பு கொதிச்சாச்சு. கருவாடை போட்டுக்கலாம். இனிமேல் கழுவி வச்ச கருவாட்டை போட்டுக்கலாம்.
நல்லா குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு. கழுவி வச்ச கருவாட்டை எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை தான் போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும்.